அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையிலே ஒரு ஜாதகர் மகா தன யோகத்தை பெறும் அமைவை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பெரும் பணம் சேர்க்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும், பெரும் தனம் சேர்ப்பதற்கு கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்றத மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்த்துடலாம். சோ பொதுவாக பொருள் இருப்பவர்களுக்கு இல்வாழ்க்கையில பெரும் அங்கீகாரங்கள் கிடைக்கும். அந்த வகையில பொருளை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று ஜோதிடத்துல ஒரு 5 பாவங்கள் பணபர பாவங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில கிரக தொடர்புகளில் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வார். அவர் கோடீஸ்வர குடும்பங்கள்ல பிறந்திருந்தாலும் பல கோடி அதற்கு மேலும் பண்ணக்கூடிய யோகமும், கடைநிலையில் பிறந்திருந்தாலும் ஒரு பொருளாதார நிலையிலே மேம்படாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரையும் ஒரு உயர்மட்ட பணக்காரராக மாற்றக்கூடிய யோகம் தான் இந்த மகாதன யோகம். இந்த மகாதன யோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஆதிபத்திய கிரகங்கள் சேருவதை நாம் மகாதன யோகம்னு சொல்றோம். அந்த வகையில ஜாதகத்தில் எப்பொழுதுமே பணம் கையில் இருப்பதை குறிப்போ ஒரு 2ஆம் ஆதிபத்திய கிரகம், அதுபோல் தன் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆதிபத்தியம் 11ஆம் ஆதிபத்தியம். ஜாதகர் நினைப்பதை வென்று காட்டக்கூடிய பாவம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இந்த 2 11ஆம் இடங்கள் ஒன்று சேர்ந்தவருக்கு ஆசைக்கேற்ற தனம் வந்து கொண்டிருக்கும். ஆனா அந்த தனத்தை பெரிதுபடுத்தி கொடுக்கக்கூடியவர் 9ஆம் ஆதிபத்தியம். 9ஆம் ஆதிபத்தியம் தான் ஜாதகர் உயர்மட்டத்தில் கன்சிஸ்டன்சியா கிடைக்கக்கூடிய படம். இப்போ ஒரு ஜாதகத்திலே 2ஆம் ஆதிபத்தியம், 9ஆம் ஆதிபத்தியம், 11ஆம் ஆதிபத்தியம் இந்த காம்பினேஷன்ல இருந்தா அதை நாம் மகாதன யோகம் என்று சொல்றோம். இதுல ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோட இருந்தா தசாபுத்திகளின் அடிப்படையில் அவர் பெரும் கோடீஸ்வரர் ஆவார். இதுதான் விதி. சில பேருக்கு மகாதன யோகம் இருக்கும். ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம இதை பாக்குறோம். ஏன்னா நிறைய வீடியோக்கள்ல பார்த்துட்டு மகாதன யோகம் இருக்கு, ஆனா பொருளாதாரத்திலே சிரமப்படுறோம்னா தசைகள் வர வேண்டும். அந்த கிரக தசைகளோ அந்த கிரக தொடர்பில் இருக்கக்கூடிய தசைகளோ வரும்பொழுது ஜாதகர் வெற்றி பெறுவார். இந்த மகாதன யோகம் கொண்ட ஜாதகர்கள் முற்பகுதியில ஒரு 50 வயது வரைக்கும் அவருக்கு அந்த தசையே வரல. 50க்கு மேல வந்தா 50க்கு மேலும் அவருக்கு வெற்றி உண்டு. சிலருக்கும் ஒரு 20 வயதுல வந்தா அந்த 20 வயதிலே ஜாதகர் உயர்மட்டத்தை அடைவார். ஆனால் மகாதன யோகம் என்பது இந்த யோகம் என்ற ஜாதகரை கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு உயர் மட்டத்தில் ஜாதகரை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் பார்க்கலாம். எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், வறுமையில் பிறந்தாலும், பெரிய பொருளாதார பின்னணியில் பிறந்தாலும் ஒரு ஜாதகருக்கு பணத்தினுடைய தேடல் 60% ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த 60% வெற்றி பெறக்கூடியவர் இந்த விதி கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். பெரும்பாலும் மனமகிழ்ச்சி பெற்றவராக. மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விதி சொல்லிடலாம். 9ஆம் இடம், இங்க 2ஆம் அதிபதி. இதுதான் விதி. மகாதனத்தினுடைய விதி. அதிபதி 9ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த மூவரும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டாதான் இந்த மகாதன யோகம் வேலை செய்யும். 2-11 இருக்குன்னா ஜாதகருக்கு சில பேருக்கு 1000 ரூபாயே பெரிய பணமா இருக்கும். அந்த 1000 ரூபாயை மட்டும் அவர் பெற்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார். அதே ஒரு சிலருக்கோ கோடிகள்ல பெரிய பணமா இருக்கும். அந்த அளவுகோலை இந்த 9ஆம் இடம் உறுதிப்படுத்தும். அதனால பெரும்பானத்தை தான் இருக்கும் சூழலிலிருந்து உயர்மட்ட பணத்தை கொடுப்பது இந்த 9ஆம் இடத்தினுடைய தொடர்பு தான். மகாதன யோகம் என்பது 2-11 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு ஒருவராவது ஸ்தான பலத்தில் இருப்பது. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகாதனத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் இடத்தின் அதிபதியான குரு. 9ஆம் இடம் குரு சுக்கிரன் எல்லாம் பகை இருப்பினும் ஜாதகத்திலே ஆதிபத்திய ரீதியில பெருமணம் கிடைக்குன்னா குரு சுக்கிர தொடர்புகள் இருக்க வேண்டும். மற்றும் 11ஆம் அதிபதியான சனி, குரு. இந்த தொடர்பு என்பது குரு சனி சுக்கிரன் ஒன்னா இணைஞ்சிருக்கலாம். குரு பார்க்கலாம். குரு பார்வையில இந்த 2 கிரகங்கள் இருக்கலாம். அல்லது ஆனா ஏதேனும் ஒரு வகையில மல்டிபிள் கிரகங்கள் தொடர்பு கொள்ளும். இந்த சுக்கிரன், குரு, சனி இந்த மூவரில் இருவரால் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று ஸ்தான பலத்தை பெற்று இந்த மூவரும் கனெக்ட் ஆகணும். பார்வையிலோ இணைவிலோ கனெக்ட் ஆகணும். இந்த தொடர்பில் ஒரு கிரகமாவது வலுப்பெறணும். ஒண்ணு சனி ஆட்சி பெற்று இருக்கலாம், இல்ல உச்சம் பெற்று இருக்கலாம். இந்த உச்சம் பெற்ற சனி சுக்கிரன் இருந்து இதை குரு லக்னத்தில இருந்து கூட பார்க்கலாம். அது போல ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற வேண்டும். ஒரு கிரகமாவது ஸ்தான பலம், ஒரு கிரகமாவது ஸ்தான பலம் பெற வேண்டும். இந்நிலையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேஷ லக்னக்காரர் மகாதன யோகம் கொண்ட ஜாதகர். இதுல 3 கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் தசை வரணும். அல்லது 3 கிரகங்களோடு தொடர்பு கொண்ட தசையில ஜாதகர் பெரும் பொருளாதாரத்தை பெறுவார். ஜாதகர் இருந்த நிலையிலிருந்து உயர்நிலையை அடையும். மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு மகாதனத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த கிரகம் தான். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகாதன யோகத்தை கொடுக்கிறோம். 2ஆம் அதிபதி வற்றாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய புதன், பாக்யாதிபதி 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான், 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு. அதாவது 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு
11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு. இந்த மூவரும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு 3 கிரகங்களின் தொடர்பில் இருந்தால் மகாதன யோகம் உருவாகிறது. இந்த மகாதன யோகத்தை ஜாதகருக்கு அனுபவிக்க தசைகள், இந்த 3 கிரக தசையோ அல்லது 3 கிரக தொடர்பில் உள்ள தசையோ வந்தால் ரிஷப லக்னக்காரர் மகாதன யோகத்தினால் பெரும் பெருளாதாரத்தை பெறுவார். இருந்த நிலையிலிருந்து உயர்மட்டத்துக்கு போவார். இந்த யோகத்தினால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் உருவாகும். ஆனால் ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தோட இருக்கணும். இது ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மிதுன லக்னத்தில் ஜனனித்தவர் மகாதன யோகத்தை பெறக்கூடிய அமைவு. 2ஆம் ஆதிபத்திய கிரகம் சந்திரன். 9ஆம் இடம் கன்சிஸ்டன்சியை கொடுக்கக்கூடிய கிரகம். சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா சனி சந்திரன் புணர்ப்பு தோஷம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் மகாதன யோகத்தை கொடுப்பதற்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சிக்கலா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பணத்தை பற்றின்றதுனால பணத்தை பார்க்கலாம். 9ஆம் ஆதிபத்திய கிரகம் சனி பகவான் பிளஸ் லாபாதிபத்திய கிரகம் செவ்வாய். லக்ன அவயோகிக சந்திரன் சனி எல்லாம் புதனுக்கு கொஞ்சம் காரக முரண்பாடு இருப்பினும் இந்த கிரகங்கள் தான் மகாதனயத்தை கொடுக்கும். இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு ஸ்தான பலுவை பெற்றிருக்குமாயின் அந்த ஜாதகருக்கு மகாதன யோகம் உருவாகும். அந்த தசைகள் வரும்பொழுது அதை அனுபவிப்பார் ஜாதகர். நிறைய பேருக்கு சிறு வயதுகள் வரும். பெரும்பாலான ஜாதகங்களுக்கு ஆப்டர் 40 இல்லைன்னா ஆப்டர் 50 வரும் இந்த யோகங்கள். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க, மகாதன யோகத்தை கொடுக்கணும். 2ஆம் ஆதிபத்திய கிரகம் சூரியன். 9ஆம் ஆதிபத்திய கிரகம் குரு. லாபாதிபத்திய கிரகம் சுக்கிரன். இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு குரு சுக்கிரன் சூரிய தொடர்புகளிலே இருக்கும்பொழுது மகாதன யோகம் உருவாகுது. நிறைய பேர் கேள்வி வரலாம், இந்த மகாதன யோகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இப்ப இருக்கிற கோடீஸ்வரர்களா? கண்டிப்பா கிடையாது, வேறு கிரகங்கள் இருக்கும். ஆனா இந்த மகாதன யோகம் கொண்டு கோடீஸ்வரர் அவரை எப்படி இருப்பார்னா, தன் முயற்சியில் தன்னால் ஆகப்பட்டு வெற்றியை அனுபவித்தரா இருப்பார். திருப்தி கொண்ட பணத்தை கொண்டவராக இருப்பார். அப்ப குரு சுக்கிர சூரிய தொடர்புகள் இருந்து தங்களுக்குள் பரிவர்த்தனையோ தொடர்பை பெற்று ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா மகாதன யோகம் உருவாகிறது. தசைகள் வரும்பொழுது கடக லக்னக்காரரு அந்த பெரும் தனத்தையும் பெரும் யோகங்களையும் செயல்படுத்துகிறார். கடைநிலையில் இருந்தாலும் பெரும் யோகத்தை கொடுத்து விடுகிறது. சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகாதன யோகம் 2ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் ஆதிபத்தியம் இரண்டிற்குமே ஒரே கிரகம் தான். யாரு? புதன். அப்ப 2 11க்கு புதன். இந்த காம்பினேஷன்ல பாக்யாதிபதி செவ்வாய் 9ஆம் அதிபதி. புதனும் செவ்வாயும் முரண்பாடு. புதனும் செவ்வாய் ஒன்னா இருந்தா ஜாதகர் எப்போதுமே வாழ்க்கையில போராடணும். எனினும் சிம்ம லக்னத்துக்கு புதன் செவ்வாய் ஒன்றாக இருந்து அதில் ஒரு ஸ்தான பலத்தை பெற்றிருந்தார்னா பெருந்தனம் சம்பாதிப்பார். புதன் செவ்வாய் தங்களுக்குள் தொடர்பு பெற்று ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா சிம்ம லக்னக்காரருக்கு மகாதன யோகம் உருவாகும். இந்த மகாதன யோகத்தின் வெளிப்பாடாய் தசைகள் நடப்பில் வரும்பொழுது ஜாதகர் பெரும் செல்வந்தராக இருப்பார், பெரும் பணம் படைத்தவராக இருப்பார். கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகாதன யோகம் உருவாகணும். 2ஆம் இடம் வாக்கு தனத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன். அந்த 2ற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனே பாக்யாதிபதியா வந்துடும். அப்ப சுக்கிரன் மற்றும் லாபாதிபத்திய கிரகம் சந்திரன். சந்திரனும் சுக்கிரனும் காரக முரண்பாடு. சந்திர சுக்கிரன்லாம் ஒன்னா இருந்தா பெண்கள் ரீதியாக சில தடைகள்லாம் சொன்னாலும் கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர தனி தொடர்பு கொண்டு பரிவர்த்தனையோ வலுப்பெற்றோ ஒன்றாக இணைந்தோ இருக்கும் பொழுது மகாதன யோகம் உருவாகிறது. அதாவது ஒரு கிரகம் வலுப்பெற வேண்டும். தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுது அந்த மகாதன யோகத்தினுடைய பலனை ஜாதகர் அனுபவிப்பார். கன்னி லக்னக்காரர் கண்டிப்பாக மகாதனத்தினுடைய வெளிப்பாடை அனுபவிப்பார். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகாதன யோகம் உருவாகணும். பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கா? 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற செவ்வாய். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபத்தியத்தை பெற்ற புதன். 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் மற்றும் 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற சூரியன். சூரியன் புதன் செவ்வாய் தங்களுக்குள் தொடர்பு பெற்று இணைவு பெற்று ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால் துலாம் லக்னக்காரருக்கு அதாவது மகாதன யோகம் உருவாகிறது. தசை புத்திகள் நடப்பில் வரும்பொழுது அதை அனுபவிக்கிறார் துலாம் லக்னக்காரர். அந்த தசா புத்திகள் வரும்பொழுது பெரும் செல்வம் பெரும் தனத்தை பெறுகிறார். எந்நிலையில் இருந்தாலும் அவருக்கு பணம் கிடைக்குது. கோடீஸ்வரா இருந்தாலும் பல கோடி, கடைநிலையில இருந்தாலும் கோடிகளில் கிடைக்கக்கூடிய அமைவு. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கு. ஆனா ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற வேண்டும். விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை குரு பெறுகிறார். பாக்யாதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார். குரு பிளஸ் சந்திரன். லாபாதிபத்தியத்தை புதன் பெறுகிறார். புதன் குரு சந்திரன் இந்த 3 கிரகங்களும் ஜாதகத்தில் தங்களுக்குள் பரிவர்த்தனை தொடர்பு வலுப்பெற்று அமர்ந்திருக்குமாயின் மகாதன யோகம் உருவாகிறது. தசாபுத்திகள் நடப்பில் வரும்போது விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவர் மகாதனத்தி யோகத்தின் வெளிப்பாடாய் பெரும் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் சம்பாதிப்பார். புத்தி காலகட்டங்களும் செயல்படும். ஆனா புத்தி காலங்கள் கன்சிஸ்டன்சியா கண்டினியூவாக செயல்படாது.
தனுசு லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. மகாதன யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான், 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான். சனி சூரிய காம்பினேஷன்லாம் தந்தைக்கு ஆகாது, தந்தை மகனுக்கு பிரச்சனை, தந்தையோட காரகம்னால பணம் கொடுக்கக்கூடிய யோகம். தனுசு லக்னத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய யோகம். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். சனி சூரியன் சுக்கிரன் தங்களுக்குள் தொடர்பு பெற்று இணைவு பெற்று வலுப்பெற்று இருக்கும் மகாதன யோகம் உருவாகிறது. தசைகளும் புத்திகளும் சனி சூரிய சுக்கிர தொடர்பில் வந்தால் தனுசு லக்னக்காரரை பணம் படைத்தவராக மாற்றுகிறது. பணம் பொருளாதாரத்தில் யோகம் கொண்டவராக மாற்றும். மகர லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. மகாதன யோகம் உருவாகணும். லக்னாதிபதி 2க்கு அதிபதியா வருவார். சனி பகவான் சனியோடு பிளஸ் பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்ற புதன். சனி புதன் பிளஸ் லாபாதிபத்தியம் பெற்ற செவ்வாய். சனி புதன் செவ்வாய் ஏதேனும் ஒரு வகையில பரிவர்த்தனை தொடர்புகளையோ இணைவு பெற்ற தொடர்புகளையோ பெற்றிருந்தால் மகாதன யோகம் உருவாகிறது. இந்த மகாதன யோகம் அனுபவிப்பதற்கு தசாபுத்திகள் நடப்பில் வரும்பொழுது ஜாதகர் இந்த மகாதன யோகத்தை அனுபவிப்பார். மகாதன யோகத்தினுடைய வெளிப்பாட்டை ஜாதகர் அனுபவிப்பார். புத்தி காலங்களிலும் அனுபவிக்கக்கூடும். புத்தி காலத்துல குறைவா இருக்கும். கும்ப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. மகாதன யோகம் கும்பத்தில் பிறந்தவருக்கு 2-11 இந்த 2 ஆதிபத்தியத்து குரு தான் பெறுறார். கும்பலக்னாரு குரு 2-11 2 ஆதிபத்தியம். பாக்கியாதிபத்தியத்தை சுக்கிரன் பெறுகிறார். அப்ப குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு பணம் பொருளாதாரம். குரு சுக்கிர தொடர்பு பொதுவா என்ன சொல்லுவோம்னா இல்வாழ்க்கை சுகங்கள் சிற்றின்ப வாழ்க்கை சுகங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி கொடுப்பார். ஆனா கும்ப லக்னத்தில் குரு சுக்கிர தொடர்புகளோடு இணைவு பரிவர்த்தனை பார்வை இது போன்ற ஸ்தான வலுவோடு இருந்ததுன்னா மகாதன யோகம் உருவாகும். இந்த மகாதன யோகத்தின் வெளிப்பாடாய் ஜாதகர் லாபங்களை அனுபவிப்பார், பணத்தை அனுபவிப்பார். தசாபுத்தி வரும்போது பெரும் யோகமாக செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். இது கும்ப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மீன லக்னம். மீனத்தில் ஜனனித்த ஜாதகர் மகாதன யோகத்தை பெற வேண்டும். 2ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற செவ்வாய். இந்த 2ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயைத்தான் பாக்கியாதிபத்தியத்தையும் பெறுவார். அப்ப செவ்வாய் வலுவா இருக்கணும் ஜாதகத்துல. லாபாதிபத்தியம் பெற்ற சனி. இந்த சனி செவ்வாய் காம்படிஷன் நிறைய பேர் ஸ்ட்ரகிளா சொல்லுவோம். மீன லக்னக்காரர் சனி செவ்வாய் தொடர்போட இருக்கிறார். இதுல ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறதுனா கண்டிப்பா ஜாதகர் வாழ்க்கையில பெரும் பணத்தை பெறுவார். பெரும் பணம் இண்டஸ்ட்ரியல் சார்ந்தோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகர் பெரும் பணத்தை பெறுவார். பணம் சார்ந்த யோகத்தை பெறுவார். சனி செவ்வாய் தொடர்பு பரிவர்த்தனை ஸ்தான பலம் இணைந்திருப்பது மீன லக்னக்காரருக்கு மகாதன யோகத்தை கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். தசைகள் நடப்பில் வரும்போது மீன லக்னத்தில் ஜனனித்தவர் மகாதன யோகத்தின் வெளிப்பாடாய் பெரும் செல்வங்களை பெறுவார் என்பதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல நாம் சொன்ன கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக மகாதன யோகம் உருவாகும். இதனுடைய வெளிப்பாடை தசாபுத்தி காலங்களிலே நீங்கள் அனுபவிக்க முடியும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.